மதுரை கீழைக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளை முட்டி வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள் என பதிவு செய்யும். நிஷா, மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது அடுத்தடுத்த நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் பங்கேற்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இன்று காலை வணிக வரி மற்றும் பத்திரிகைத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் அதேபோல கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை 7:30 மணிக்கு தொடங்கப்பட்டு தற்போது 6 சுற்றுகள் முடிவடைந்து 7வது சுற்றுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்கப்படுகிறார்கள். 1000 ஜல்லிக்கட்டு காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று வரக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எதிர்பாராத விதமான ஜல்லிக்கட்டு காளை போட்டியதில் ஒருவர் வீரர் உயிரிழந்திருக்கிறார். இவர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தற்போது இவர் கச்சிராயிருப்பு, அதாவது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய சோழவந்தான் கச்சிராயிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி மகன் மகேஷ் பாண்டி தற்போது மாடுபிடி வீரராக மாடுபிடி பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஜல்லிக்கட்டு காளையானது இவரது மார்பு பகுதியில் சுற்றியில் பலத்த காயமடைந்தார். உடனே அவரை மீட்பு பணியில் இருந்தார். 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர் சிகிச்சை அளிக்கப்பட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலே ஒரு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்க முற்பட்ட போது மாடுபிடி வீரர் மகேஷ் பாண்டி தற்போது உயிரிழந்த சம்பவம் தற்போது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிஷா, நன்றி அருண்.